இஸ்ரேல் காசா மீது நடத்தக்கூடிய இனப்படுகொலையில கிட்டத்தட்ட 60,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீன மக்கள் உயிரிழந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளும் பச்சிளம் குழந்தைகள் பசியாலையும் ஊட்டச்சத்து குறைவினாலையும் உயிரிழந்துகிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. கடந்த வாரத்துல மட்டுமே ஒரு 3 நாட்கள்ல கிட்டத்தட்ட 21 குழந்தைகள் உயிரிழந்திருக்காங்க. இப்படி காசால நடக்கக்கூடிய கொடூரமான கொலைகளையும் கோரமான சம்பவங்களையும் உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய பத்திரிகையாளர்கள் இன்னைக்கு பஞ்சத்தாலையும் பசியாலையும் தங்களுடைய கேமராக்களையும் உபகரணங்களையும் விற்று அதன் மூலியமா உணவு பெறக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இஸ்ரேல் காசா போர் ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட 230 பத்திரிகையாளர்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அந்த வகையில தான் பாலஸ்தீன ஊடகத்துக்கு செய்தி சேகரிச்சு கொடுத்துக்கிட்டு இருந்த 11 வயது சிறுமி லாமா நாசர் அப்படிங்கிற ஒரு குழந்தை இன்னைக்கு இஸ்ரேலால படுகொலை செய்யப்பட்டிருக்கு. காசால இருக்கக்கூடிய தன்னார்வலர்கள் பலரும் தங்களுக்கு அருகில நடக்கக்கூடிய அந்த கொடுமைகளையும் கொடூரமான சம்பவங்களையும் செய்திகளா பாலஸ்தீன ஊடகங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த வகையில தன்னுடைய உயிர் பாதுகாப்பு அப்படின்னு எதை பத்தியுமே கவலைப்படாம லாமா நாசர் அப்படிங்கிற ஒரு 11 வயது சிறுமி பாலஸ்தீன ஊடகங்களுக்கு செய்திகளை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. தன்னுடைய தாயோட உதவியோட ஆங்கில வார்த்தைகளை கற்றுக்கொண்டு உண்மையாகவே ஒரு ஊடகவியலாளர் ஒரு போர்க்களத்தில் நின்று எப்படி செய்திகளை கொடுப்பாங்களோ அதே தோணியில கொஞ்சம் கூட மாற்றமே இல்லாம செய்திகளை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க லாமா நாசர். அவங்களுடைய அந்த காணொளி உலகம் எங்கும் பரவி மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்த ஆரம்பிக்குது. தான் மட்டும் இல்லாம தனக்கு அருகில இருக்கக்கூடிய குழந்தைகளையும் சேர்த்து அவங்களையும் காணொளியில பேச வைக்கிறாங்க. தான் அருகில எங்கெங்கே எந்தெந்த மாதிரியான கொடுமைகள் நடக்குது, பாலஸ்தீன மக்கள் எவ்வளவு மோசமான முறையில தாக்குதலுக்கு உள்ளாகிறாங்க, குழந்தைகள் எவ்வளவு மோசமான முறையில இன்னைக்கு இருக்காங்க, பிறந்திருக்கக்கூடிய பச்சிளம் குழந்தைகள் எவ்வளவு மோசமான முறையில ஊட்டச்சத்து குறைபாடால பிறந்திருக்காங்க அப்படின்னு எதையுமே மிச்சம் வைக்காம அங்க நடக்கக்கூடிய எல்லா அட்டூழியங்களையும் அந்த குழந்தை காணொளியில அவ்வளவு அழகா செய்திகளா கொடுத்திருக்கு. இப்படி அந்த சிறுமியினுடைய காணொளிகள் உலகமெங்கும் பரவிய நிலையில கடந்த ஜூலை 15ஆம் தேதி இஸ்ரேலினுடைய வான்வழி தாக்குதலால லாமா நாசர் மற்றும் அவருடைய ஒட்டுமொத்த குடும்பமுமே உயிரிழந்திருக்கு. அந்த சிறுமி கடைசியா ஊடகத்துக்கு கொடுத்த அந்த காணொளியில தன் கூட இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளையுமே ஒன்று சேர்த்து பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான இந்த கொடூரமான சம்பவமும் போரும் உடனடியா நிறுத்தப்படணும் அப்படின்னு ஒருமித்த குரல் எழுப்புனாங்க. அது மட்டும் இல்லாம அந்த காணொளியில அந்த குழந்தை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாலஸ்தீனத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் ஒரு மோசமான ஒரு வாழ்க்கையை இன்னைக்கு எதிர்கொண்டுகிட்டு இருக்காங்க. பள்ளிக்கு போக வேண்டிய குழந்தைகள் இன்னைக்கு தங்க பெற்றோரினுடைய கல்லறையிலையோ இல்ல தண்ணிக்காக வரிசையிலேயோ நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்காங்க. உயிர் வாழ்வமா மாட்டமா அப்படிங்கிற ஒரு மோசமான சூழ்நிலையில இன்னைக்கு இந்த குழந்தைகள் இருக்காங்க. அவங்களுடைய கனவுகள் எல்லாமே இன்னைக்கு சிதைஞ்சு போயிருச்சு. உயிர் வாழ்றது மட்டும்தான் ஒரு கனவாவே இருக்கக்கூடிய நிலைமையில இன்னைக்கு இருக்கும். ஆனா இது எல்லாமே மாறணும். இந்த குழந்தைகளுக்கு எதிராக நடக்கப்படக்கூடிய இந்த அட்டூழியங்கள் எல்லாமே உடனடியா நிறுத்தப்படணும் அப்படின்னு அந்த காணொளியில சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த லாமா நாசனுடைய கனவே ஒரு பத்திரிகையாளர் ஆகணும் அப்படிங்கிறது தான் இருந்திருக்கு. அவங்களுடைய தாய் மட்டும் இல்லாம அவருடைய ஆசிரியர்கள் அப்படின்னு எல்லாருடைய கனவும் இந்த போர் முடிந்ததற்கு பிறகு லாமாவை நல்லா படிக்க வச்சு ஒரு மிகப்பெரிய காசாவுக்கான குரலாகவே மாற்றணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே குறிக்கோளோட இருந்திருக்காங்க. ஆனா அப்படிப்பட்ட ஒரு பச்சிளம் குழந்தையினுடைய கனவையும் குடும்பத்தையும் அந்த குழந்தையும் சேர்த்து இஸ்ரேல் ராணுவம் இன்னைக்கு கொலை பண்ணியிருக்கு.